ஓம் க்ரீம் ஆதித்யாய சோமாய மங்களாய புதாயச குரு சுக்கிர சனிப்பியச்ச ராகுவே கேதுவே நமக. நவக்கிரகங்களின் நற்பாதங்கள் தொட்டு வணங்குகிறேன். காலப்புருஷனுக்கு 5 என்று சொல்லக்கூடிய ஸ்திர ராசியான, நெருப்பு ராசியான, ஒளி ராசியான சிம்ம ராசி சிம்ம ரக்கத்தில் பிறந்தவர்கள் இந்த 2026 மகா தனயோகமும் மகா பாக்கியமும் மகா பேராற்றல் பெற்ற பேரரசனை வரும் ராஜயோகம் பெற்றவர்கள். இப்பொழுது நடக்கும் அவருடைய சிம்மராசிக்கு சூரிய பகவான் உச்சம் பெற்றிருக்கிறார். அதனால் இந்த 30 நாட்களுக்குள் சிம்மராசிக்காரங்க வாழ்வில் அதி உச்ச நிலையை அடைந்து அசத்தலான தனவரவையும் பணவரவையும் பொருள்வரவையும் ராஜயோகத்தையும் பெற்றுக்கொள்ள போகிறாங்க. அந்த வகையில் நம்முடைய தமிழகத்தை ஆண்டு கொண்டிருக்க தமிழக முதலமைச்சராகிய ஐயா மு.க. ஸ்டாலின் அவருடைய ஜாதகத்தில் லக்னத்தில் சந்திரன் 7 என்று சொல்லக்கூடிய அந்த கும்பமனையில் ஸ்திரராசியில் லக்னாதிபதி சூரியன். பொதுவாகவே லக்னாதிபதி ஸ்திரராசியில் அமர்ந்திருந்தால் அவர் ஸ்திரமான முடிவுகளை எடுத்து நாட்டை ஆளும் வல்லமை பெற்றவராய் இருப்பார். இந்த ஜாதக பூரம் நட்சத்திரத்தில் பிறந்து அமாவாசை பௌர்ணமி யோகத்தில் பிறந்திருக்கின்றார். இவருக்கு காலபுருஷனுக்கு 9க்கும் சிம்மராசிக்கு 5 கூடிய குருபவான் மேஷராசியில் அமர்ந்து அதனுடன் 10 கூடிய சுக்கிர பகவான் இருப்பது மிகவும் தர்மகர்மாதி யோகமாகும். பொதுவாகவே ஒரு ஜாதகருக்கு 9 கூடியும் 10 கூடியும் இணைந்தாலும் பார்த்தாலும் மிகவும் தனயோகமாகும். இந்த வகையில் சூட்சம வலுவும்படி 6 கூடிய சனீஸ்வர பகவான் 3ஆம் இடத்தில் அதி உச்சம் பெறுகிறார். பொதுவாக பாபக்கிரகங்களான ராகு சனி பகவான் 3ஆம் இடம் 6ஆம் இடம் 11ஆம் இடங்களில் இருக்கும் பொழுது அது அதீத வலுவை பெறுகிறது. அந்த வகையில் இந்த ராகு பகவான் 6ஆம் இடத்தில் அமர்ந்து அது ராகு பகவான் உட்கார்ந்திருக்கிற வேட்டி நடுவில் சனி பகவான் சரராசியானே துலாம் ராசியில் அதி உச்சம் பெற்றிருக்கிறார். இவர் எதிரிய கலங்கடைக்கும் சிம்மச்சொப்பனமாய் இருப்பார். இவர் ஐயா அவர்களுக்கு நடக்கும் சனி திசை. ஐயா அவர்கள் 1/3/1953 இடம் டாக்டர் கலைஞர் ஐயா அவர்களுக்கு பிறந்ததினால் இவர் அன்று ஐயா அவர்கள் பொதுப்பணித்துறை மந்திரியாக குளித்தலை சட்டமன்றத்தில் தேர்வு செய்யப்பட்டு தமிழகத்தில் பொதுப்பணித்துறை மந்திரியாக படிப்படியாக அவர் முதலமைச்சர் 6 முறை தமிழகத்தில் பலம் வந்தது ஐயா அவருடைய ராஜயோக ஜாதகம் என்றே கூறலாம். இவருடைய ஜாதகம் பேரரசனாய் வாழக்கூடிய ஜாதகம். பேரரசனுக்கு பிறந்த பேரரசன் என்றே சொல்லலாம். ஏனெனில் பொதுவாக இந்த சிம்மராசி சிம்ம லக்கணங்களில் பிறந்தவர்களுக்கு இந்த சூரிய பகவான் அதாவது கேந்திரஸ்தானத்தில் அமர்ந்து அவர் பௌர்ணமி யோகத்தில் அமையப்பெற்று அந்த சூரிய பகவான் உட்கார்ந்திருக்கும் வீட்டின் அதிபதியும் உச்சம் பெற்று அந்த உச்சம் பெற்ற சனி பகவானை குரு பகவான் 5 கூடிய யோகாதிபதி குரு பகவான் 10 கூடிய சுக்கிர பகவானும் பார்ப்பதனால் இந்த ஜாதக நாடாளும் மன்னராக பேர்புகழ் மற்றும் தென்னராக இருப்பார். ஏனெனில் பொதுவாக அரசு கிரகமான குரு பகவான் சனி பகவான் தான் ஒரு ஜாதகருக்கு அரசியல் நிதர்சனமான பதவியோகத்தை தரக்கூடியவர். அந்த வகையில் இந்த காலபுருஷனுக்கு 9 கூடிய குரு பகவான் மேஷராசியில் அமர்ந்து அவருடைய 9வது பார்வையை அந்த 9ஆம் வீட்டை பார்க்கும் அமைப்பும் அந்த சனி பகவானும் குரு பகவானும் தத்தம் காலபுருஷனுக்கு 9க்கும் 10க்கும் நேருக்கு நேராக கேந்திர ஸ்தானத்தில் இருந்து இந்த சனி பகவானும் குரு பகவானும் சரராசிகளில் அதாவது எவர் ஒருவருக்கு சரராசியான மேசராசி கடகராசி துலாம் ராசி மகராசியில் சனி பகவானும் குரு பகவானும் தத்தம் கேந்திர ஸ்தானங்களில் அமர்ந்தால் இந்த ஜாதக மகா பெரிய மன்னராய் வரக்கூடிய ராஜயோகத்தை இப்புறவியில் பெற்றே தீருவார். இது நிதர்சனமான உண்மை. அந்த வகையில் ஐயா அவர்களுக்கு சனி பகவான் உச்சத்தை நடக்கும் இன்னும் 9 வருட காலங்களும் ஐயா அவருடைய ஆட்சியே தமிழகத்தில் மீண்டும் தலை தோங்கும். எழுதி வைத்துக் கொள்ளுங்கள். ஐயாவுடைய இந்த திராவிட முன்னேற்ற கழகத்தின் கட்சி இன்னும் 10 ஆண்டுகளில் 2031 ஐயாவே தமிழக முதலமைச்சராக வரக்கூடிய ராஜயோக பதவியிலும் ராஜாங்க பதவியிலும் கிடைக்கிறது. வரும் நாடாளுமன்ற தேர்தலில் கூட ஐயா அவர்கள் இந்தியாவுள்ள பாரத பிரதமராக போட்டியிடும் தகுதியான தலைவர் அந்தஸ்தையும் பெறுவார். அந்த நேரத்தில் இவர் பாரத பிரதமராக வரக்கூடிய அளவுக்கு இவருக்கு தகுதியும் அந்தஸ்தும் கிடைக்கி தமிழ்நாட்டில் இவரை
பேசக்கூடிய மிகப்பெரிய பிகராக பேசப்படுவார். அதை அடுத்து பார்ப்போம். அந்த வகையில் இன்று அவர்கள் தமிழகத்தை ஆளும் தங்கத் தலைமகனாக இருந்து தமிழகத்தை காட்டி கக்கும் ஒரு பேரரசனாய் வாழக்கூடியவர், தானும் வாழ்ந்து மற்றவரை வாழ வைக்கும் பேரரசர். ராவணன் மகாராஜா வம்சத்தில் வைந்த கர்ணை கண்படுத்த கர்ணன் மகாராஜா வம்சத்தில் வந்தவருமாகிய மகா பேராற்றல் பெற்ற ஐயா மு.க. ஸ்டாலின் அவர்களுடைய ஜாதகத்தில் பார்க்கும் பொழுது இவர்கள் 2 கோடியும் 11 கூடிய புதன் பகவான் நீச்சம் பெற்றிருந்தாலும் அந்த நீச்சபங்க ராஜயோகத்தினால் அந்த புதன் பகவான் 2ஆம் வீட்டை பார்ப்பதனாலும் உங்களுக்கு இவர்களுக்கு உடலில் சிறு சிறு உபாதைகள் ஏற்பட்டிருந்தாலும் இவற்றையெல்லாம் இந்த சனி பகவான் திசை உச்ச சனி திசை நடப்பதனால் இவருக்கு உடலில் எந்தவித குறையும் இல்லாமல் தமிழகத்தை கட்டி காக்கும் தங்க இளைஞராக மாபெரும் புரட்சிப்படுத்தவராக புதுமைப்படுத்த கடினமான போராளியாக இருந்து அனைத்து கட்சிகளையும் அது எதிரி கட்சிகளையும் உதிரி கட்சிகளாக்கி இவர் ஏற்கனவே ஆலமரம் நிழலை போல் ஆலமரத்திற்கு கீழ் அமரும் அனைத்து கட்சிகளையும் தன்னுடைய ஒரு கொடைக்கு கீழ் எப்படி வெயிலுக்கு ஒரு மனிதன் கொடைக்கு கீழ் இருந்து எப்படி வெயிலில் நிழல் தாக்கத்தை அனுபவிக்கிறானோ அதே போல் ஐயா அவர்கள் 21 உதிரி கட்சிகளையும் தன்னுடைய கொடைக்கு கீழ் நின்று அவர்களுக்கு பாதுகாப்பும் அரணும் கொடுத்து அனைத்து கட்சிகளையும் வழியெடுத்தும் தங்கத் தலைவனாக இருக்கும் தமிழகத்தை ஆளுப்போகும் புதுமை தலைவன் ஐயா அவருடைய ஜாதகமே. பொதுவாக ராகு பகவான் 6ஆம் வீட்டில் இருந்து அந்த ராகு பகவான் அதிபதியும் உச்சம் பெற்று இந்த ராகு திசையோ சடி திசையோ நடந்தால் இவர்கள் சொல்லன்னார் ராஜயோகத்தை அடைந்தே தீர்வார்கள். எதிரிகள் இல்லாமல் நிலை ஏற்படும். இவருக்கு முன் உருவாகும் எந்த கட்சியும் இந்த திராவிட கழக கட்சியை இனம் நடக்கும் சட்டமன்ற தேர்தல் ஐயா அவருக்கு சூரியனின் உச்ச திசை நடப்பதனால் இந்த உச்ச திசை நடப்பதனால் இவர்கள் ராசிநாதனாகவும் லக்னாதிபதியாகவும் சூரிய பகவான் பாக்கியத்தில் உச்சம் பெற்று நடப்பதால் இவர்கள் பாக்கியம் அடைய பெற்றவர்கள். இந்த சித்திரை 30க்குள் ஐயா அவர்கள் 200 சீட்டுகளுக்கு மேல் பிடித்து தமிழகத்தில் 2030 மட்டுமல்ல 2031 வரும் சட்டமன்றத்தில் மீண்டும் முதலமைச்சராகப்பட்டு அகில அளவில் இந்தியாவிலேயே மிகவும் பேசப்படக்கூடிய முதலமைச்சராக உலக புகழ் போட்டு உத்தமராக வரக்கூடிய ராஜயோகம்லாம் இந்த ஜாதகர் பேட்டே தீர்வார். ஏனெனில் பொதுவாக லக்னாதிபதி உட்கார்ந்திருக்கும் வீட்டின் அதிபர் ஆட்சியாக உச்சமாக என்று அவற்றை குருபகவான் பார்க்கும்போது இந்த ஜாதகர் உலக புகழ் பெறுவார். 9ஆம் வீட்டில் குரு பகவான் சுக்கிர பகவான் அமர்ந்ததினால் இவருடைய இளமையிலேயே பதவியோகத்தையும் பணக்காரயோகத்தையும் படிப்படியாக சென்னை மாநகர மேயர் பதவியையும் பெற்று உள்ளாட்சித்துறை அமைச்சராக பதவியோகத்தை பெற்று முதலமைச்சராக மீண்டும் முதலமைச்சர் 3 முறை முதலமைச்சராக கூடிய முத்தான முதல் தரமான ராஜயோகத்தை ஐயாவுடைய ஜாதகம் பெற்று எதிரியை கலங்கடித்து இன்னும் 10 ஆண்டுகள் நிரந்தர முதலமைச்சர் ஐயா அவர்களே தமிழ்நாட்டின் நிரந்தர முதல்வராக வருவார் என்பது நிதர்சனமான உண்மை.